அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து மகேஷ வந்து கார்த்தி தானே கவனிப்பாருன்னு பார்த்தோம். அங்க பார்த்தா சந்திரகலா வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து அங்க ஐயர் இருக்கார்ல, ஐயர் வந்து அந்த இவர் இருக்கார்ல, மகேஷ் இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த வேஷ்டி, சட்டை எல்லாத்தையுமே குடுத்துட்டு, நீங்க போய் ஒழுங்கா அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்கள அனுப்பி வச்சிருப்பாங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல ரேவதி அவங்கள அனுப்பி வச்சுருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கன்ஃப்யூஷனில் இருக்காங்க. என்னடா இது நமக்கு கொடுத்த சிலை வேறு ஆனால் இங்கே ஒரு வேறு சிலை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மகேஷ் வந்து அவர் போவார்ல ரூமுக்கு, அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சந்திரகலா உள்ளே போயிட்டு கட்டையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், அவனை வந்து இன்றைக்கி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். நம்ம மகேஷுக்கு வந்து நமக்கு கல்யாணம் நடக்க போகுது, எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கார்த்தியை வந்து ரவுண்ட்ஸ் வர மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க நம்ம சந்திரகலா வந்து. இவர் வந்து போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றாமல் சும்மா இருக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. ரப்பப்பரே ரப்பப்பரேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க லவ்வர் வந்து உள்ளே வராங்க. டேய் என்னடா ஒரே ஜாலியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், கல்யாணம் நடக்க போதில்ல, இனி ஒரே ஜாலி தான், நம்ம நினச்சது வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் இன்னும் கல்யாணம் முடியலை, அதை மனசில் வச்சுக்கோ சரியா, நீ பாட்டில் ஓவராக வந்து வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம காரியம் வந்து ஃபஸ்ட்டு நடக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்குருவோம் சரியா. இப்போ என்ன சொன்னார் ஐயர், உடனே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கே வர சொன்னார்ல, ஒழுங்காக வந்து அவர் கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு ஒழுங்காக வந்து சேரு, நான் முன்னாடி போகிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ போ, நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தா அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அவங்க சந்திரகலா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனை எப்படா அடிக்கலான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளையை வந்து கூட்டுவாங்க, லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம அவரோட ஆள் இருக்காங்கல்ல, மகேஷோட ஆள், அவர்கிட்ட வந்து சொல்லி விடுறாங்க, போமா போய் வந்து கூட்டு வா, இன்னும் ஆளை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா அதுக்கு முன்னாடி வந்து சந்திரகலா வந்து மண்டையிலே ஒரு போடு போட்டுறாங்க கட்டையை வச்சு. போட்டோடனே அவர் வந்து அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்தோடனே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவங்க பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா எல்லாமே ரெடியாக இருக்காங்க. கடைசியில் பார்த்தா இவர் வந்து ரூமில் வந்து மயங்கி கிடக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பெட்லேயே கிடக்காரு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.